தொடர்கின்றன. திருவோணம் பண்டிகை நாளை கொண்டாடப்படுவதையொட்டி கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. ஓணம் பண்டிகையையொட்டி கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளையில் இன்று அதிகாலை முதலே சிறப்பு ஓணம் பூசந்தை கூடியது. மிகவும் பிரபலமான இந்த சந்தையில் கேரளா வியாபாரிகளும் தமிழகத்தினரும் குவிந்துள்ளனர். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு பூக்களின் விலை குறைவாக இருப்பதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். கேரளால இருந்து எல்லா மக்களும் இங்க விலை குறைஞ்சனால எல்லா மக்களும் வந்து இங்க வாங்கிட்டு போயிடா. ஒரு கிலோ கேந்தின் விலை 30 ரூபா. போன வருஷம் 150 ரூபா வித்த கேந்தி இந்த வருஷம் 30 ரூபா. வாடாமல்லி 100 ரூபாய் வித்த வாடாமல்லி இந்த வருஷம் 20 ரூபா வாடாமல்லி. மார்க்கெட்ல விலை கொடுத்ததில் அரளி மட்டும்தான். அரளி பிச்சி மல்லியும் தான் விலை கொடுத்தது. மிச்சம் எல்லா பூவும் விலை குறவு. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை பூச்சந்தைக்கு ஓசூர், பெங்களூர், சேலம், தருமபுரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து பூக்கள் கொண்டுவரப்பட்டு விற்பனை செய்யப்படுவது குறிப்பிடத்தக்கது. பெரம்பலூர் அருகே திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் நடந்த சாலை விபத்தில் 5 பேர் பலியாகினர். 11 பேர் படுகாயமடைந்தனர். பெரம்பலூர் அடுத்த நாரணமங்கலம் அருகே பழுதாகி நின்று கொண்டிருந்த தனியார் ஆம்னி பேருந்து மீது திருச்சி நோக்கி வந்து கொண்டிருந்த மற்றொரு தனியார் ஆம்னி பேருந்து மோதியதில் சம்பவ இடத்திலேயே 4 பேர் பலியானார்கள். மேலும் ஒருவர் மருத்துவமனையில் உயிரிழந்தார். படுகாயமடைந்த 11 பேரில் 3 பெரம்பலூரில் அரசு மருத்துவமனையிலும் 8 பேர் திருச்சி மருத்துவமனையிலும் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தொழுதூர்ல இருந்து சிறுகுனூர் வரைக்கும் ஏராளமான விபத்துகள் நடக்குது. ஒரு மாதத்துக்கு குறைந்தது 10 விபத்துகளாக நடக்குது. இங்கே உடனே அவசர சிகிச்சைக்காக அருகாமையில் இருக்கக்கூடிய பெரம்பலூர் அரசு தலைமை மருத்துவமனைக்கு கொண்டு வர்றாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எந்த விதமான வசதிகளும் செய்யல. விருதுநகரில் குடியிருப்பவர்களுக்கு பட்டா வழங்க வேண்டி தா பாண்டியன் தலைமையில் தர்ணா போராட்டம் நடைபெற்றது. சிவகாசியில் தந்தை பெரியார் காலனியில் உள்ள குடியிருப்புகளை மாவட்ட நிர்வாகம் இடித்து தள்ளியது. அப்போது குடியிருப்பு அகற்றத்தை எதிர்த்து கணேசன் என்பவர் தீக்குளித்து உயிரிழந்தார். இதையடுத்து விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தர்ணா போராட்டம் நடைபெற்றது. அந்த கட்சியின் மாநில செயலாளர் தா பாண்டியன் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் சிவகாசியில் தந்தை பெரியார் காலனியில் 3 ஆண்டுகள் தொடர்ந்து குடியிருப்பவர்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க கோரியும், இறந்த கணேசன் குடும்பத்திற்கு நஷ்ட ஈடாக 10 லட்சம் ரூபாயும், அவரது வீட்டில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டது. 3 ஆண்டுகளுக்கு மேல் தொடர்ந்து குடியிருந்திருந்தால், அவர் குடும்ப அடையாள அட்டை வைத்திருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு அடிமனை பட்டாவும் வழங்கப்படும். அந்த நிலம் எந்த பெயரில் இருந்தாலும் அது வகை மாற்றம் செய்யப்பட்டு அவர்களுக்கு வழங்கப்படும் என்று மாநில அரசு உடனடியாக ஒரு அதிரடி சட்டத்தை அவசரமாக பிரகடனம் செய்தாவது அறிவிக்க வேண்டும். திருச்சியில் போலி ஆவணங்கள் தயாரித்து 800 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை அபகரித்துக் கொண்டதாக காங்கிரஸ் முன்னாள் எம்பி மற்றும் காங்கிரஸ் முன்னாள் துணை மேயர் மீது பாதிக்கப்பட்டவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். திருச்சி காமராஜ் நகரை சேர்ந்தவர் சையது பாஷா. இவருக்கு சொந்தமான 169 ஏக்கர் மற்றும் 57 சென்ட் நிலம் வரகநேரி பகுதியில் உள்ளது. இந்த நிலத்தை கடந்த 2008ஆம் ஆண்டு காங்கிரஸ் முன்னாள் எம்பி அடைக்கல் ராஜ், முன்னாள் துணை மேயர் எமிலி ரிச்சர்ட் மற்றும் லாட்டரி அதிபர் மார்டின் ஆகியோர் தங்களது அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி போலியான ஆவணங்கள் மூலம் அபகரித்துக் கொண்டதாக சையத் பாஷா என்பவர் திருச்சி மாநகர காவல்துறை ஆணையரிடம் புகார் தெரிவித்துள்ளார். அவங்க ஏற்கனவே அவங்க தாத்தாவோட சமாதி இருந்திருக்கு. ஆனால் அவங்க குடியிருந்திருக்கிறாங்க, அங்கே கூரை போட்டு குடியிருந்திருக்காங்க, வாழ்ந்துருக்கிறாங்க. இடையில அவங்களுக்கு வந்து உடம்பு முடியாதனால அவங்க மகன் திருப்பூரில் வேலை பார்க்குறாரு. அவங்க மகன் திருப்பூரில் இருக்கிறதுனால அவர் கூட போய் தங்குறதுக்காக போயிட்டாங்க. போகிறதுக்குள்ளேயும் இங்கே இருக்க ஆளுங்க எல்லாம் என்ன செஞ்சுட்டாங்க, அந்த இடத்த வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி அந்த இடத்த வந்து ஆளுக்கு பட்டா போட்டுட்டாங்க. அவர் இவ்வளோ சொந்த ஏக்கர் இடம் வச்சுக்கிட்டு கடைசியில் அவர் இன்றைக்கி வாடகை வீட்டில் பீடி சுற்றி பொழைச்சிட்டு இருக்காரு. அதை கேட்க போனால் அவர் அடிக்கிறாங்க, மிரட்டுறாங்க. பெரிய பெரிய ஆளுங்களாக இருக்கிறாங்க. எமிலி ரிச்சர்டு, இந்த மாதிரி அண்ணாதுரை, அப்புறம் இந்த லாட்டரி சீட் அதிபர், இந்த மார்ட்டின், இந்த மாதிரி எல்லாரும் ஆளுக்கு பட்டா போட்டுக்கிட்டு அவங்க இருக்கிறாங்க. ஆனால் ஒரிஜினல் பட்டா பத்திரம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இவங்க கையில் எல்லாமே ஒரிஜினலாக இருக்குது. கோர்ட்லேருந்து கவர்மெண்ட்டில் கொடுத்து எல்லாமே கிளியராக இருக்குது. ஆனால் இப்போ அதெல்லாம் அவங்க ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு அவங்க இப்போ எல்லாம் வரட்டுறாங்க. மதுரையில் வீட்டில் தனியாக இருந்த பெண்ணிடம் மயக்கப்பொடி தூவி 60 பவுன் தங்க நகையை மர்ம நபர்கள் கொள்ளையடித்துச் சென்றுள்ளனர். மதுரை திருமலை நாயக்கர் மஹால் அருகே உள்ள பந்தலடி பகுதியைச் சேர்ந்தவர் சுப்பிரமணி. இவரது மனைவி கீதாரமணி வீட்டில் தனியாக இருந்தபோது உள்ளே நுழைந்த வாலிபர் ஒருவர் கையில் வைத்திருந்த மயக்க மருந்தை தெளித்துள்ளார். இதையடுத்து பீரோவில் இருந்த 60 சவரன் தங்க நகைகள் மற்றும் 35,000 ரொக்கப்பணம் ஆகியவற்றை கொள்ளையடித்து சென்றுள்ளார். உங்களுக்கு வந்து லோன் வந்து சாங்ஷன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. இந்த மாதிரி வந்து யாருமே எனக்கு உடனே கால் பண்ணி கேட்டாங்க, இந்த மாதிரி லோன் எதுவும் கேட்டிருக்கியா அப்படின்னு. அம்மா இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னோடனே சரி ஓகே அப்படின்ட்டு கொஞ்சம் நேரத்தில் போயிட்டு திரும்ப காமன் நேரம் கழித்து அதே பர்சன் வந்து உள்ளே வந்து நுழைஞ்சு அம்மாவை வந்து இந்த மயக்க மருந்து ஸ்ப்ரே அடித்து
பீரோவில் உள்ள நகை பணம் எல்லாமே கொண்டு போயிட்டாங்க. இச்சம்பவம் அப்பகுதி மக்களை பெரும் பீதியில் ஆழ்த்தியுள்ளது. இதேபோல் திருவள்ளூரில் பட்டப்பகலில் வீட்டின் பூட்டை உடைத்து 15 பவுன் தங்க நகைகள் மற்றும் 35,000 ரூபாய் ரொக்கப்பணம் ஆகியவற்றை மர்ம நபர்கள் கொள்ளையடித்துச் சென்றுள்ளனர். இதுகுறித்து திருவள்ளூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இவங்க பாட்டியம்மா 11:30 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பியிருக்கிறாங்க. அவர் கிளம்புனதுக்கு அப்புறம் ஒரு குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்திருக்கிறாங்க. குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு உள்ளே திருட்டு போயிருக்குன்னுட்டு. அவர் உடனே அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இன்னும் தோராயமாக எவ்வளோ இருக்குன்னு தெரியல. ஒரு 15க்கு மேலேன்னு சொல்கிறாங்க. கேஷ் ஒரு 35க்கு மேலேன்றாங்க. சில்வர் ஒரு ½ கேஜிக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னும் சரியாக தெரியல. அவங்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். செவ்வாய் கிரகத்தில் மனிதர் பேசும் மர்ம குரல் பதிவு. கியூரியாசிட்டி விண்கலம் அனுப்பியதாக நாசா அறிவிப்பு. விவரம் இடைவேளைக்கு பிறகு.